ரஜினி, கமல் நடிகைய அடிச்சு துன்புறுத்துன கணவர். யார் அந்த கனவு கண்ணி நடிகைன்னு தெரியுமா? வெள்ளித்திரையில ஜொலிக்கக்கூடிய நடிகர், நடிகைகளோட தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு ஜொலிப்பா இருக்கிறதில்ல. சினிமாவுல உச்சம் தொட்டவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில பல சிரமங்கள எதிர்கொண்டு தான் இருக்காங்க. இது தொடர்பா அவங்க பொதுவெளியில பேசுறப்ப தான் மக்களுக்கு உண்மை புலப்படுது. அந்த வகையில ரஜினி, கமல், அமிதாப் பச்சன் இவங்க கூட நடிச்ச கனவு கண்ணி நடிகையோட வாழ்க்கையில ஏற்பட்ட சிக்கல்கள் நெறைய பேர கண் கலங்க வச்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பரௌலியில கடந்த 1960வது வருஷம் பொறந்தவங்க நடிகை ரதி அக்னிஹோத்ரி. இவங்க தன்னோட 10 வயசுலயே மாடலிங் துறையில காலடி எடுத்து வச்சுட்டாங்க. 16 வயசுல இவங்களுக்கான பட வாய்ப்ப பெற்றாங்க. தமிழ்ல போன 1979வது வருஷம் பாரதி ராஜா இயக்கத்துல பாக்யராஜ் நடிப்புல வெளியான புதிய வார்ப்புகள் படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க ரதி அக்னிஹோத்ரி. பாக்யராஜ் நடிகரா அறிமுகமான இதே படத்துல தான் ரதியும் அறிமுகமானாங்க. அடுத்து பாரதி ராஜா இயக்கத்துல சுதாகர் நடிச்ச நிறம் மாறாத பூக்கள் படத்துல நடிச்சாங்க. தொடர்ந்து நிறம் மாறாத பூக்கள், காதல் கிளிகள் படங்கள்ல நடிச்ச இவங்க கமலஹாசன் கூட இணைஞ்சு உல்லாச பறவைகள் படத்துல நடிச்சாங்க. அடுத்து ரஜினி கூட முரட்டுக்காலை, அன்புக்கு நான் அடிமை, கழுகு அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல கிடைச்ச வாய்ப்புகள சிறப்பா பயன்படுத்திக்கிட்டு நடிகையா ஜொலிச்சாங்க ரதி. இடையில தெலுங்குலயும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் பாலச்சந்தர் இயக்கத்துல 1981வது வருஷம் ஹிந்தியில வெளியாச்சு ஏக் துஜே கே லியே. இன்னைக்கும் கிளாசிக் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய இந்த படத்துல கமல், ரதி அக்னிஹோத்ரி இணைய ரசிகர்கள பெரிய அளவுல இது கவர்ந்துச்சு. அந்த காலத்துல 50 லட்சத்துல உருவான இந்த படம் 10 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சு ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சது. இந்த நிலையில ஹிந்தியில கவனம் செலுத்தின ரதி, அமிதாப் பச்சன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சாங்க. கெரியரோட உச்சத்துல இருந்தப்பவே 1985வது வருஷம் தொழிலதிபர் அனில் விர்வானி அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி படிப்படியா படங்கள்ல நடிக்கிறத நிறுத்திக்கிட்டாங்க. அவங்களோட கல்யாண வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியா அமையவே இல்ல. ரதியோட இந்த கல்யாணத்துக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்களோட எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமான முதல் வருஷத்திலேயே குடும்ப வன்முறையை எதிர்கொண்டாங்க. கணவர் தன்னை அடிக்கிறதாவும், தன்னை காப்பாத்த சொல்லி வீட்டை விட்டு ஓடுனதையும் பேட்டி ஒண்ணுல ரதியே சொல்லியிருக்காங்க. 1986வது வருஷம் இந்த தம்பதிக்கு மகன் பிறந்தாரு. குழந்தை பிறந்த பின்னாடியும் கூட இவங்க 2 பேருக்கும் இடையில சுமூகமான உறவு இல்ல. தொடர்ந்து குடும்ப வன்முறைகளை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்த நடிகை ரதி 30 வருஷங்களுக்கு பின்னாடி போன 2015வது வருஷம் கணவரை விவாகரத்து பண்ணாங்க. இது தொடர்பா அவங்க சொல்றப்போ, எனக்கு 54 வயசாயிருச்சு அப்படிங்கிறத உணர்ந்தேன். இனிமேலையும் என்னால இந்த அடிகளை தாங்க முடியாது. இன்னும் சகிச்சுக்கிட்டா நான் இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி குடும்ப வன்முறை தொடர்பான வழக்கு தொடுத்த அவங்க நீதிமன்றத்துல விவாகரத்தும் வாங்கிக்கிட்டாங்க. 60 வயசான ரதி அக்னிஹோத்ரி தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. பெரும்பாலும் தன்னோட ஓய்வு நேரத்துல போலந்துல செலவிடுறாங்க. அங்க அவங்க தன்னோட சகோதரி கூட இணைஞ்சு உணவகம் ஒண்ணு நடத்திட்டு வராங்க. ஒரு காலத்துல கனவு கன்னியா வலம் வந்த நடிகை ரதி சினிமாவுல தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.